உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. தமிழக வெற்றிக் கழகம் மாநாட்டை அறிவித்திருக்கிறது. முதல் மாநாடு, மாநில மாநாடு, கொள்கை விளக்க மாநாடை அறிவித்திருக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், முதல் மாநாடு நடத்துவதில் இவ்வளவு தாமதமா, இவ்வளவு தயக்கமான கேள்விகள்லாம் கடந்த வாரம் பேசப்பட்ட நிலையில் அடுத்த மாதம் மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாட்டுக்கான தயாரிப்புகளில் தாவேகா ஈடுபட்டிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த மாநாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த கட்சியில தொண்டர்கள் ஒரு ஆர்வமா இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் அந்த கட்சி தலைமையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கலந்த அரசியல் அவங்க செய்யறாங்கன்ற அந்த நிலைப்பாடா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு என்ன தேவை, விஜய் அவர்களுக்கு அவருக்கு வேணுன்ற செய்தியை ஒண்டி பத்திரிகையாளர்களிடம் சொல்றது, பத்திரிகை மூலியமா அறிக்கை விடுறது, அந்த வேலையை ஒண்டிதான் செய்யறாங்களே தவிர்த்து மக்களோட பிரச்சனையை எதுவுமே பேசல. மாநாடு நடத்திட்டோம், இல்ல அதை தள்ளி வைக்கிட்டோம், இல்ல உடனே நடத்துறோம், அது வேற விஷயம். தமிழக மக்களுக்கோ தமிழர்களுக்கோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழக மீனவர்களை கொண்டு போய் மொட்டை அடிச்சு விட்டாங்க இலங்கையில. இவங்க மீன் பிடிச்சு வந்தாங்க, அப்புறம் 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாகட்டும், அதுலயும் எதுவும் இல்லை. அது ஒத்த தமிழர்களிடம் உரிமையோட நான் கோரிக்கை வைக்கிறேன், எல்லாம் திரண்டு வாங்க, நாங்க வாகை சூடணும், அரசியல் பெரும்பாதையில நாங்க பயணம் பண்ணோம் அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிறாரு. அதுல பாருங்க, நேத்து கூட ஒரு இலங்கை இவர் ரணில் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கச்சத்தீவை மறந்துருங்க, கச்சத்தீவெல்லாம் இந்தியாவுக்கு ஒருபோதும் திருப்பி கொடுக்க முடியாது, காஷ்மீர் எப்படிக்கு இந்தியா முக்கியமோ அது மாதிரி கச்சத்தீவு எங்களுக்கு முக்கியம்ன்றாங்க. இந்த மாதிரி விஷயத்திலும் பேசுறது கிடையாது. அப்போ சர்வதேச ஒரு விஷயம் தமிழர்கள் நலன் சார்ந்திருக்குன்னா அதுல பேசுறது கிடையாது. சரி, உள்ளூர் பிரச்சனை எதனா பேசுவாங்க. இந்த டாஸ்மாக், மது, இந்த ட்ரக்ஸ்னால பெரும் பிரச்சனை இருக்கு, இதற்கு ஒரு மாநாடு நடக்குது, இது ஒரு பேசு பொருளா இருக்கு, அதை பத்தி எதனா பேசுவாருன்னா அதை பத்தியும் பேசுறது கிடையாது. மதுக்கு அடிமையானவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதற்கு எதனா ஒரு கருத்து, அதற்கு எதனா ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுல மக்கள் பிரச்சனை பேசுறாரு, அரசாங்கத்தை சாடுறதுன்னா அதுவும் கிடையாது. அப்போ ஒரு சின்ன பிரச்சனைல இருந்து பெரிய பிரச்சனை. கோயம்புத்தூர்ல பண்ணு கிடைக்கிறது இல்லைங்களா, கிரீம் பண்ணு. போன வாரம் ஒரு சர்ச்சையை நம்ம பார்த்தோம். கிரீம் பண்ணு வச்சா 18% GSTன்னு சொல்லி அன்னபூர்ணா ஹோட்டல் அவர்களுக்கும் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கும் வரி சம்பந்தமான ஒரு பிரச்சனை அதுல கூட வாயை திறக்கல. அப்போ மக்கள் பிரச்சனையோ, வியாபாரிகளுக்கு பிரச்சனை இல்ல, தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை இல்ல, விவசாயிகளுக்கு பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா வீராணத்துல போய் தண்ணி போகாதனால அங்க கடைமடையில விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்ப இவங்க உண்மையிலே அரசியல் தான் பண்றாங்க அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பத்திரிகைகள் படிக்கிறாங்களா, தொலைக்காட்சிகள் பாக்குறாங்களா, விவாதங்கள்ல ஒரு சில வினாக்களுக்கு கேள்வி எதனா கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த மாநாட்டுக்கு தீவிர அரசியல்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு இப்ப இருக்கிற பிரச்சனைங்க இதெல்லாம். இப்ப பிரச்சனை போன வாரம் தமிழர்களுக்கு மொட்டை அடிச்சாங்க. ஆள போறான் தமிழன் பாட்டு ஒண்டி பாடினா பத்தாதுங்க. தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் அவமானப்படுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் காயப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் மருந்தாச்சு போடலாம் இல்லையா? இவர் ஒன்னும் அங்கேயே போய் நின்று போராட்டம் பண்ண வேணும்னு நம்ம சொல்லல. அட்லீஸ்ட் அவரோட ஒரு கட்சி தலைவரா அவரோட கருத்து சொல்லலாம் இல்லையா? அப்ப இந்த மாநாடு, இது விஷயங்கள் எல்லாமே அவர் கட்சிக்காரர்களை, அவர் தொண்டர்களை சந்தோஷப்படுறதுக்கு, உற்சாகப்படுறதுக்கு உண்டான வேலைகள் தான் பாக்குறத தவிர்த்து இன்னும் தீவிர அரசியல் அவர் இறங்கலன்றது என்னோட புரிதல். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.